ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் PALLIYUTHU. இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த தீபாவளி ஸ்பெஷலாக ஒரு ஈஸியான லட்டு எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு கடலை மாவு எடுத்திருக்கேன். இந்த கடலை மாவு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம எவ்வளோ மெஷர் பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் நம்ம வந்து சர்க்கரையை நம்ம மெஷர் பண்ணோம். இப்போ இது வந்து ஒரு 2 டம்ளர் இதில் வந்து நான் கடலை மாவு எடுக்கிறேன். அது கிட்டத்தட்ட ஒரு 200 கிராம் கடலை மாவு இருக்கும். இப்போது இந்த இதுக்கு வந்து கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்துக்கிறோம். காரமாக இருந்தால் நிறையா சேர்த்துக்கலாம். நம்ம ஸ்வீட் செய்யும்போது கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டோம்னா போதும். அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. 200 கிராம் கடலை மாவுக்கு ஒரு 2 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். இது வந்து உங்கள்கிட்ட விஸ்க் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை வச்சு நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு ஃபோர்க் ஸ்பூன் எடுத்தீங்க அப்படின்னா கட்டி இல்லாமல் உங்களுக்கு கலந்து விடுறதுக்கு சௌகரியமாக இருக்கும். ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் ஒரு தடவை கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போது நீங்கள் சாதா லட்டு செஞ்சீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி மட்டுமே வச்சு கலந்துக்கலாம். இது மோத்தி லட்டு அப்படின்னாவே பொதுவாகவே வந்து மோத்தி லட்டு ஆரஞ்சு கலரில் தான் இருக்கும். அதனால் இதில் நம்ம கொஞ்சமாக ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா இப்படி பொடிச்சு போட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா கொஞ்சம் தண்ணியாட்டு இருக்கணும். அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது மாவு ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இது மாதிரி இல்லைன்னா நீங்கள் கையில் கூட கரைச்சி விட்றதுனா கரைச்சி விட்டுக்கலாம். மாவு பாருங்கள் இந்த மாதிரி தண்ணியாட்டு இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு பூந்தி நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இப்போது நம்ம இந்த பூந்தி வந்து குட்டி குட்டி ட்ராப்ஸாக வரணும். இந்த மாதிரி நம்ம கரண்டி எடுத்துட்டு இதில் போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வரும். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி கரண்டி வச்சு நீங்கள் எண்ணெயில் ஊற்றுனீங்க அப்படின்னாவே உங்களுக்கு பூந்தி சூப்பராக வரும். இப்போ பாருங்கள் ஒரு கடாயில் நம்ம எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோம். எண்ணெய் ஹீட் ஆனோடனே இப்போது இந்த கரண்டி இப்படி வச்சுட்டு இந்த மாவை நம்ம எடுத்து இப்படியே நவுத்திக்கிட்டே நீங்கள் விட்டீங்க அப்படின்னா ட்ராப்பாக ஒரே இடத்துல விடக்கூடாதுங்க, நகர்த்தி விடணும். ஏன்னா நீங்கள் ஒரே இடத்துல விட்டீங்க அப்படின்னா மொத்தமாக வந்துடும் ஒரே மாதிரி. இப்படி நவுத்தி போடும்போது தான் பூந்தி உங்களுக்கு குட்டி குட்டியாக அழகாக வரும். இது போட்டவுடனே கலராதுங்க, கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் டைம் கொடுங்க. ஏன்னா இப்போ பாருங்கள் சைடில் இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உடனே வெந்துடும். இந்த சென்டரில் நம்ம இப்போ லாஸ்ட்டாக போட்டதுனால அது மட்டும் கொஞ்சம் வெந்துட்டுருக்கு. இப்போ இந்த பபிள்ஸ் நின்னோடனே நம்ம எடுத்துடலாம். லைட்டாக கலரி விட்டுடலாம். பாருங்கள் நம்மளுக்கு குட்டி குட்டியாக இந்த பூந்தி அழகாக வந்திருக்கு. அவ்வளோதான். எண்ணெயை வடிச்சிட்டு நம்ம எடுத்து வச்சிடலாம். இதே மெத்தடில் நம்ம மீதி இருக்கக்கூடிய எல்லா மாவையும் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள் இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போது இந்த மாதிரி எல்லாமே குட்டி குட்டியாக இருக்கும். ஆனால் ஏதாவது 1-2 வந்து இந்த மாதிரி கொஞ்சம் சேர்ந்து வரும். இது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் இதை பிச்சு போட்டுக்கலாம் இப்படி. ஏன்னா நம்ம வந்து ஃபஸ்ட் டைம் செய்கிறோம் அப்படிங்கும்பொழுது கண்டிப்பாக பிகினர்ஸ்க்கு இந்த மாதிரி இதெல்லாம் வரும். நல்லா செய்கிறவங்களுக்கே இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும். அது ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது. நம்ம கடையில் வாங்கி சாப்பிடும்போது அங்கே எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ ஃபைனல் எப்படி ஃபினிஷிங் இருக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு முக்கியம். ஸோ நீங்கள் இதை பற்றியெல்லாம் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் வந்து ரொம்பவும் நைஸாக பொரிக்கக்கூடாது, மொறுமொறுன்னு பொரிக்கக்கூடாது. ஏன்னா பூந்திக்கு தான் நம்ம வந்து அந்த மாதிரி செய்யணும் மிக்சருக்கு. ஆனால் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிற மாதிரி தான் நம்ம வந்து பொரிக்கணும். ரொம்ப வந்து கிறிஸ்பாக அப்படி இருக்கக்கூடாது. இந்த மாதிரி கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிற மாதிரி தான் நம்ம வந்து பொரிச்சு எடுக்கணும். இப்போது இதுக்கு எப்படி வந்து பாகு ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போது ஒரு பேன் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எந்த டம்ளரில் கடலை மாவு எடுத்தோமோ அதே டம்ளரில் ஈக்குவலாக 2 டம்ளர் கடலை மாவுனா 2 டம்ளர் சர்க்கரை, ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள் இது நல்லா நம்ம சர்க்கரை கரைஞ்சி வரணும். இதுக்கு வந்து பாகு பதம் அப்படிங்கிறது கிடையாது. நல்லா கரைஞ்சி ஒரு கொதி நல்லா வந்தால் போதும். இப்போ இதில் நல்லா வாசனைக்கு கொஞ்சமாக நம்ம ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம். இப்போது இது நல்லா ஃப்ளேவருக்கு கொஞ்சமாக நம்ம ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம். இப்போ நான் அடுப்பை வந்து சிம்லையே தான் வச்சுருக்கேன். கொஞ்சமாக ஹை பண்ணிக்கலாம். இப்போது இதில் நம்ம பூந்தியை கொட்டணும். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு வந்து பிச்சாலும் உங்களுக்கு இதாக வரல அப்படின்னா இதெல்லாம் எடுத்து மிக்சியில் கூட நீங்கள் லைட்டாக ஒரு பீட் பண்ணி நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் அடுப்பு மறுபடியும் நான் சிம் பண்ணிட்டேன். ஏன்னா பாகு பொங்கி வர மாதிரி வருது. இன்னும் கொஞ்சம் திக்காகட்டும், லைட்டாக இன்னும் ஒரு கொதி வரட்டும். இப்போ பாருங்கள் அந்த பெருசாக இருந்ததெல்லாம் மிக்சியில் போட்டு லைட்டாக ஒரு பீட் பண்ணிட்டேன். பாருங்கள் குட்டி குட்டியாக நல்லா கிடச்சிரும். இப்போது நம்ம இந்த பாகில் நம்ம வறுத்து வச்சுருக்கக்கூடிய இதெல்லாத்தையும் போட்டு நம்ம சேர்த்துக்கலாம். அதுலேயே இந்த பொடிச்சு வச்சோம் இல்லைங்களா, அதையும் சேர்த்துறேன். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது சிம்லேயே ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே முந்திரி பருப்பெல்லாம் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். இப்போது குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய முந்திரி பருப்பை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள் அப்படியே அதில் இருக்கக்கூடிய பாகெல்லாம் அது கொஞ்சம் கொஞ்சமாக அப்சர்வ் ஆகும். கொஞ்சம் அடுப்பை ஹை பண்ணிவிட்டு கிளறி விடுறேன்.
இப்போது இந்த பாகெல்லாம் ட்ரை ஆகி வரக்கூடிய ஸ்டேஜில் இப்போ பாருங்கள் இன்னும் கொஞ்சம் நல்லா கெட்டியாகி வருது. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் நம்ம மூடி வச்சிடலாம். அப்படியே ஆறட்டும். இது அப்படியே வந்து கொஞ்சம் நேரம் ஆற விட்டுடலாம். இப்போ பாருங்கள் கரெக்டாக பதமாக இருக்குது. இப்போ சப்போஸ் இது இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகிடுச்சு அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுப்பில் வச்சு சிம்மில் வச்சு ஒரு 2 நிமிஷம் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு மறுபடியும் வந்து இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இப்போ நாம் இதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஒரு 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இதில் ஒரு 3 ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இன்னும் வேணும்னா கூட நீங்கள் இது அதிகமாக சேர்த்துக்கலாம். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். சுவையாக சமைங்க, சந்தோஷமாக சாப்பிடுங்க. ஃபுட் மட்டும் வேஸ்ட் பண்ணாதீங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் சசிகலா தினேஷ்.